பச்சமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி. புத்தங்கொர தேரு இது நல்லதொரு தீர்வு. அழகே நம்ம பூமி செழிப்பா வந்த பூமி. மதிச்சா நல்லபடி மாறும் மாறும். பச்சமல பூமி நம்ம சுத்தி வரும் சாமி. புத்தங்கொர தேரு இது நல்லதொரு தீர்வு. வரத்தோடு நாம் வாழ வரங்களும் சூழ வாழ்வாங்கு நாம் வாழ சந்ததியால உயிரோடு நாம் வாழ உயிர் வழி சூழ. அது ஒண்ணு மாப்பிள்ள கன்னியாகுமரி வந்து சென்னைக்கு வரைக்கும் பசுமை பெருமெண்டு சைக்கிள்ல வர்றாங்களா வந்துக்கிறாங்க. அத பாக்கலான்னு போறேன். நாடகம் போறான்னு சொல்லி அதான் மாப்பிள்ள இது நாட்டுக்கு நல்லது சொல்ற மாதிரி வீதி நாடகம் போட்டுறாங்களா? மாப்பிள்ள வாடா வாடா பாப்புண்டா வாடா. அவனுக்கு 1008 வேலை இருக்கு. டீ குடிச்சிட்டியா? சொல்லுங்க சார். அதான் தெரியாங்க மழை. அந்த மழையில உடச்சு சொல்லாம போறோம். அது மட்டும் இல்ல, அங்க விவசாயம் செய்யற பூமி அழிச்சு நிலத்துக்கு அடியில ஹைட்ரோ கார்பன் மீத்தன் விலை உயர்ந்த எரிவாயு எடுக்க போறோம். அதை மட்டும் எடுத்தோம்னா நம்மள நம்பர் 1 பணக்காரங்க. சரியா சார்? ஆனா அவங்க விவசாயம் பண்றாங்களே சார். அதெல்லாம் எனக்கு புதுசானா? அவங்கள அழிச்சு நம்ம அந்த இடத்த புடிங்க. நம்ம தான் இந்த இந்தியாவோட வளர்ச்சியை உருவாக்கணும். ஐயா ஐயா வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. என்ன விஷயம் ஐயா வந்தீங்க? ஐயா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லதா இருக்கு, கேளுங்க. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன ஐயா முக்கியமான விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த இடத்துல எங்களுக்கு விலை உயர்ந்த கனிமவளமான ஹைட்ரோ கார்பன் மீத்தேன். அது மட்டும் இல்ல, அந்த மழையை உடைச்சோம்னா சொரைய தோட்ட பாருங்க. அதுக்கு உங்க இடம் எங்களுக்கு தேவைப்படுது. நீ எழுதி மட்டும் கூட மத்தெல்லாம் நாங்க மாட்டுக்கலாம். ஐயா என்ன ஐயா சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, எங்க நிலத்தை கேக்குறீங்க. நாங்களே எது விவசாயம் செஞ்சு எங்க வயிற்று கழுவிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நீங்க எங்க நிலத்தை கேக்குறீங்க, பேட்டி எடுத்துக்கிறீங்க. எங்களுக்கு ஒண்ணும் புரியல ஐயா. சின்ன கொஞ்சம் என்னன்னு பாருடா. நீங்க ஏதோ படிச்சிருக்க. யோ யார் நீங்க? நீங்க பாட்டு வரீங்க, நீங்க பாட்டு நிலத்தை கேக்குறீங்க. காட்டு அடிச்சுங்க, மழை அடிச்சுங்க. இப்ப விவசாயத்தை அடிக்க வரீங்களா? எங்க அடுத்ததா நீங்க வந்து பேட்டி கேட்டாதீங்க. எடுத்துனா கொடுக்க முடியாது. எடுத்துனா கொடுக்காதீங்க. ஆமாங்க, சின்ன சொல்றதான் கரெக்ட். நம்ம எல்லாம் எவ்வளவு டிவில பாத்துருப்போம். ரோடு போடுறேன் சொரம காண்றேன்ட்டு எத்தனை பேர் வயசுல அடிச்சிருப்பாங்க. இப்ப எங்க விவசாய நிலத்தை புடுங்க வரீங்களா? அதெல்லாம் தர முடியாதுங்க. நீங்க சும்மா மட்டும் வந்துடுங்க. ஒரு நாளைக்கு 2000 தரோம். அதுவும் இல்லாம இந்த நிலத்துக்கான காசையும் தரோம். என்னது ஒரு நாளைக்கு 2000 ரூபாயா? யோ நீங்க இவ்வளவு தர சொல்றாங்களே சந்தேகம்
கடைசியா கேக்குறேன், தர முடியுமா முடியாதா? இப்படி சொன்னா தர மாட்டாரு. இவர்களை எப்படி பாக்குறதோ அப்படி பாத்துட்டா, அப்படி பாத்துட்டா. அடுத்து எனக்கு புரியல. விவசாயிங்களா? ஐயா 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 அடிக்காதீங்க ஐயா, ஐயா அடிக்காதீங்க ஐயா. சுவாசிக்க சுத்தமான காற்று, குடிக்க வருவாய் தண்ணிகள், விவசாயம் செய்யத்தான். இதை கேட்கறதுக்கு நீங்க உரிமை இல்லை எங்களுக்கு. இதை கேட்கறதுக்கு நீங்க போயிட்டு அடிக்கிறீங்க. இது நியாயமா? நாங்களே எங்களுக்கு விவசாயம் செஞ்சு எங்க வயிற்றை இறங்கிட்டோம். இந்த கடல் பாடு மரலாம் இயற்கையோட பொக்கிஷங்கள், அதையால பாதுகாத்துருமா? நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1 லட்சம் மெட்ரிக் டன் கனிம வளங்கள் பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு. இதை யார் சொத்து? உங்க சொத்தா? இல்ல யார் சொத்தா? இல்ல எழுத்து வாங்கிட்டாங்க. இங்க மலைகளை சொல்லி கனிம வளங்களை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கனிம வளங்களை எடுக்கிறதுனால மக்கள்ல கேன்சர் வந்து செத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு போர போட்டு நிலத்தடி நீரை உறிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலத்தடி நீர் எடுக்கிறதுனால இந்த நிலைமை மழக்கு தன்மையாயிட்டு இருக்கு. இப்பவே காசு கொண்டாட தண்ணி நிலைமை வந்துடுச்சு. நாம ஏன் காசு கொண்டாட தண்ணினா இந்த விலங்குகள் பறவைகளை எங்கப்போ யார்கிட்ட போய் கேட்போம்? இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துகிட்டே போதா இல்ல மாற பதவியா இருக்கீங்க? உங்க யாருக்காச்சும் என்ன ஞாபகம் இருக்கா? நீங்க எல்லாருமே என்ன மறந்துட்டீங்க. அதனாலதான் உங்க இயற்கை தாய் நான் இப்ப சாக கிடக்கிறேன். என் பிள்ளைங்க எல்லாரையுமே என் வயிற்றுல சுமந்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? மலைய வெட்டி என் முகத்தையே செஞ்சிட்டீங்க. நீங்க மூச்சு விடவே முடியல. நீங்க பயன்படுத்துற பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமா என் கழுத்தை அடிச்சு கொண்டுட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியவே இல்லையா? காட்டையும் மலையையும் அழிச்சு என் உடம்பை பயமா கொதிக்குது. இந்த சூட்டை என்னால தாங்கவே முடியல. நீங்க வாழனா இயற்கையான நான் உங்க கூட இருக்கணும். என்னை காப்பாத்த தயவு செஞ்சு வாழல. என் பிள்ளைங்க நீங்க வாங்க, என்னை காப்பாத்த வாங்கல. இனி வரும் தலையுறைத்து இங்கு வாழ்தல் சாத்தியமோ? இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ? சோறுமில்லை முடிகள் இங்கு நீண்ட கிணறு எரிவாயென்று எல்லாம் அழிந்து மாடுவே. வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்ற தாயை கொல்ல முடியுமா? வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்ற தாயை கொல்ல முடியுமா? இனி வரும் நம் தலைமுறைக்கு தமிழகம் தான் இருக்குமோ? தமிழகம் தான் இருக்குமோ? தமிழகம் தான் இருக்குமோ? மரம் வளர்ப்போம், பூமியை பாதுகாப்போம். பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். இயற்கையான உணவை உண்போம், ஆரோக்கியமாக இருப்போம். நம்மளோட வருங்கால தலைமுறை நீங்க
நிம்மதியா வாழுமான்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதாவது பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும். நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் வந்து ஆரோக்கியமான உணவுப் பொருட்களா அப்படிங்கிறத பார்த்து நம்ம சாப்பிடணும். ஒருத்தர் நம்ம வீட்டுல நம்ம மாறணும் அப்படின்னா நம்மளை பார்த்து நம்ம குடும்பம் மாறும். நம்ம குடும்பத்தை பார்த்து நம்ம தெருவுல இருக்க மக்கள் மாறுவாங்க. அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த பசுமை பயணம். இந்த பசுமை பயணத்துல இந்த வீதி நாடகமும் அதற்காக தான். கண்டிப்பா நம்ம வந்து நம்மளோட குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான தலைமுறையும் ஒரு பூமியும் உருவாக்கி தரணும். அப்படி இல்லைன்னா நம்ம அவங்க செய்யற பாவம். முடிந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க முயற்சி பண்ணுவோம். முடிந்த அளவுக்கு வீட்டுல ஆளுக்கு ஒரு மரத்தை நட்டு நம்ம அதை பாதுகாத்து வளர்ப்போம். வருங்கால தலைமுறையை பாதுகாப்பதற்காக இதை நம்ம இப்ப செய்யணும். இந்த நேரத்தில் இதய கல்லூரியில் இந்த வீதி நாடகத்தை அரங்கேற்ற வாய்ப்பு தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் பார்வையாளர்கள் உங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பச்சை மரங்கள் மண் மீது காக்க வேண்டும் நம்மோடு. உலோகம் பசுமையின் எல்லை. இந்த பூமிக்கு செய்ய வேண்டாம் தொல்லை. பச்சை மரங்கள் மண் மீது காக்க வேண்டும் நம்மோடு. உலோகம் பசுமையின் எல்லை. இந்த பூமிக்கு செய்ய வேண்டாம் தொல்லை. செல்லும் இடம் எங்கும் பச்சை மரம் இருக்கு. அட சின்ன சின்ன விதையில் தானே ஜீவன் உள்ளே இருக்கு. வெட்டி வெட்டி போட வேண்டாம் நீயும் நிறுத்து. அட நல்ல காற்று வேணும் கண்ணே, ஜீவன் வேணும் செல்லத்துக்கு. பச்சை மரங்கள் மண் மீது காக்க வேண்டும் நம்மோடு. பூலோகம் பசுமையின் எல்லை. இந்த பூமிக்கு செய்ய வேண்டாம் தொல்லை. கலைகள் வளர்ந்தால் ஆனந்தம், கருணை மலர்ந்தால் ஆனந்தம். அட பாரம்பரியம் மறந்திடாமல் வாழ்ந்தால் ஆனந்தம். நெல்லின் கதிர்கள் ஆனந்தம், மழைமண் வாசனை ஆனந்தம். அட வயல்கள் நடுவே கைகள் விரித்து பறந்தால் ஆனந்தம். இயற்கை நூறானந்தம், பசுமை பேரானந்தம். கண்ணே மண்மலரும் பொழுதினிலே சூழல் தான் ஆனந்தம் ஆனந்தம். பச்சை மரங்கள் மண் மீது காக்க வேண்டும் நம்மோடு. பூலோகம் பசுமையின் எல்லை. இந்த பூமிக்கு செய்ய வேண்டாம் தொல்லை.